முள்ளமா நிறுத்தி நிதானமா கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்படின்னா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்காரு? தேவன் அறிஞ்சு வச்சிருக்காரு. இவங்க உருவாகி இந்த கிளாஸ் முடிக்கணும், யூஜி முடிக்கணும், பிஜி முடிக்கணும், இந்த இடத்துல வேலைக்கு போகணும், இவன் ஊழியம் பண்ணணும்னு தேவன் நியமிக்காம ஒன்றும் நடக்காது. இன்று தேவன் எனக்கு ஊழியம் பண்ணணும்னு அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே அவர் தெரிந்து கொண்டதுனாலதான் உங்க முன்னாடி நின்று தேவனுடைய வார்த்தைய சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வசனம் அப்படி வாசிக்கலாம். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. இதனால என்னன்னா, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே பரிசுத்தம் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்னுடைய வாலிப வயசையோ என்னுடைய இள வயசையோ நான் உலகத்துக்கு கொடுக்க கூடாது. இந்நாள் வரைக்கும் தேவன் நடத்துறாரு. மரண பரியந்தம் பரிசுத்தமா இருக்க வேண்டியது மட்டும் தான் என்னோட வேலை. ஏன்னா தேவன் பரிசுத்தம் படுத்திட்டாரு அப்படின்னா அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும், ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது.